நான் உங்கள் ஜெயா அம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புட்டு வெரைட்டிஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வெண்ணெய் புட்டு செஞ்சுருக்கேன், அது கீழே லிங்கில். இப்போ நான் பச்சரிசி புட்டு செய்ய போகிறேன். வாங்க செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் செய்யும்போதே சொல்கிறேன். மாவு பாருங்கள், பச்சரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. இதோட லிங்க் நான் விநாயகர் சதுர்த்தி டைமில் மாவு செய்கிறத போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இடியாப்பம், கொழுக்கட்டை எல்லாம் செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாவு தான் இது, அதே பதம் தான். இப்போ இதை அடித்து வச்சுருக்கேன். இதை வேக வைக்க போகிறோம். ஒரு ஆவி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் போட்டிருந்தேன். அதையும் இந்த மாதிரி வேக வச்சு வெயிலில் காய வச்சு அதை மறுபடியும் சலிச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் காட்டியிருக்கேன். இப்போ நான் இதை வெயிலில் காய வைக்கல, பச்சை மாவு தான் இது. மிக்சியில் அடித்தபடியே ஒரு ஆவி வைக்க போகிறேன் வெள்ளை துணியில். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து இட்லி தட்டு மேலே வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வேகத்துக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்து அதை தண்ணி கொதிக்கும் போது அதை போட்டு வெந்தோடனே அதை வடித்து வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் அம்மாலாம் செய்வாங்க. பிள்ளைங்க வயசுக்கு வந்தால் புட்டு செஞ்சு போடுவாங்க. அதுக்கு இந்த கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதை தான் நான் இப்போ செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். ஜீனியும் ஏலக்காயும் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் நான் போட்டிருக்கேன். 300 கிராம் அரிசி போட்டதுக்கு நான் 150 கிராம் போட்டிருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். நீங்கள் சுகர் கூட வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கணும்னா கம்மி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அது. கடலைப்பருப்பில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு வேக வைக்கணும். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக. வெந்திருக்கு, மாவு ஒட்டாமல் இருக்குது. நல்லா ஆவி வர மாவு நல்லா வெந்து பூ மாதிரி இருக்குது. அரை டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலரலாம். ஈர மாவுங்கிறதுனால தண்ணி ரொம்ப பிடிக்காது. இடியாப்பம்னா நம்ம சுடு தண்ணி தான் கலரணும். புட்டுக்கெல்லாம் பச்சை தண்ணி தான். இந்த அளவுக்கு தண்ணியாக போதுமாக இருக்குது. இதுக்கு ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். குடி போடுற மாதிரி கலர்னா போதும் தண்ணி ஊற்றி. மாவு கூடையே தேங்காயும் அது மேலேயே அள்ளி வச்சுறேன், வாசமாக இருக்கும் அது. தண்ணி கொதிக்குது. இதை ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறத போடுறேன். ஏலக்காயும் ஜீனியும் அதை போட்டு கலரலாம். பொண்ணுங்க எல்லாம் வயசுக்கு வந்தாக்க இந்த புட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க. தேங்காய் ஆவியில் வச்சோடனே நல்லா வாசனை வருது, கமகமான்னு இருக்குது. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளை வெள்ளைன்னு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.